திரைக்கதை மன்னன் என்று மொத்த சினிமாவிலும் இன்று கொண்டாடுகின்ற பாக்யராஜ் பாரதி ராஜா என்ற பல்கலைக்கழகத்திலே படித்தவர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அவர் எந்த பல்கலைக்கழகத்திலே படித்தாரோ அந்த பல்கலைக்கழகத்திலே அவருக்கு பின்னாலே சேர்ந்த மாணவன் நான். வணக்கம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் சார்பாக உங்களை பேட்டி காண்றதுல மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம். நான் சித்ரா லக்ஷ்மணன் எடுக்கிறாரு, பேட்டி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நினச்சின ஒழிய டூரிங் டாக்கீஸுங்கிறது வேறு ஏதோ ஒரு சேனல் யூடியூப் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பேசும்போது தான் சித்ரா லக்ஷ்மணனுடையது தான் டூரிங் டாக்கீஸு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ டூரிங் டாக்கீஸ் இந்த நேயர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுக்கும் உங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். 16 தான் உங்கள் உதவி இயக்குனராக உங்களுக்கு முதல் படமா? ஆமாம், டைட்டில் அதுதான் முதல் படம். ஆனால் அதுக்கு முன்னால் உதவி இயக்குனராக போய் சேர்றதுக்கு போன வேகத்திலேயே ஒரே நாள் ஷூட்டிங், 2வது நாள் வந்துட்டேன். நான் வரல, படமே நின்றுச்சு. யார் படம்? ஜி ராமகிருஷ்ணன் அவங்களுடைய படம். ஜெய்சங்கர் அவங்க ஹோட்டல் சொர்க்கம் அவர் எடுத்த படம். ஆமாம், ஜி ராமகிருஷ்ணன். இது ஸ்டாப் ஆகி போச்சு. ஓட்டு சிறுகமெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 5 லட்சம் ஓட்டு சிறுகம்லாம். அதுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் வச்சு எடுத்தார் அவர் படம். ஜெய்சங்கரை வச்சு எந்த படம் எடுத்தார் தெரியல. இந்த படத்துக்கு ஏழை பணக்காரன்னு பேர். ஜெய்சங்கர் அவர்கள் தான் ஹீரோ. ஜெய் சித்ரா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆர்டிஸ்டெல்லாம் இருந்தாங்க. அது 2வது நாளே ரொம்ப காமெடியாக ஷூட்டிங் நின்று போச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு நான் தூயமா அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக எங்கேயாவது சேர்த்து விடுன்னு கேட்டிருப்பேன். அப்போ அவர் பிஸியாக தேவர் ஃபிலிம்ஸ்லேயும் கதையில கலர் இருந்துகிட்ருக்காரு. அப்புறம் முக்தா ஃபிலிம்ஸுக்கு இது மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கெல்லாம் கதை வசனம் ஓடிட்டு இருந்தார். அப்போ ஜி ராமகிருஷ்ணன்கிட்ட கமிட் ஆகிட்டார். அவர் தேடும் போதெல்லாம் இவர் அவர்கிட்ட சிக்காமையே தப்பிச்சுக்கிட்டு இருந்தார். ஏன்னா வெவ்வேறு கம்பெனிகள் இருந்ததுனால, பிஸியாக இருந்ததுனால. அப்புறம் ரொம்ப தொல்லை பொறுக்க முடியாமல் அப்புறம் நீ சான்ஸ் கேட்டுருக்கியா, இதுதான் என் சீனு, இது கொஞ்சம் எழுதியா, நீ உட்காந்து டைலாக் எழுது, ஏன்னா அவர்கிட்ட எனக்கு ஒரே ட்ரபுளாக இருக்குன்னா. அப்புறம் நான் உட்காந்துட்டு அப்புறம் இதில் ரூம் போட்டு வச்சுருந்தாங்க, அந்த எல்டாம்ஸ் ரோட்டில். ஆமாம், அப்போ கலைமணி, பனசமணி, தூயவன் எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. அந்த ஏரியாவே மெயின் நம்ம சினிமா ஆட்களுடைய ஏரியாவாக தான் இருந்தது. அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து சினிமா டைரக்டர்ஸ் அவங்க. சரி, எல்டாம்ஸில் ரூம் போட்டிருந்தது. அப்புறம் உட்காந்து நான் எழுதினேன். அப்புறம் படித்து பார்த்து ஓகே, அவர் கேட்டாருன்னா நான் தான் எழுதி கொடுத்துட்டு போனேன், வேறு கம்பெனிக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு அப்படின்னாரு. அப்புறம் நீ எங்கே தூயவன் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், சார் உட்காந்து எழுதிக்கிட்டு தான் இருந்தார், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு, முடிக்கிற நேரத்தில் வேறு கம்பெனி திடீர்னு கூப்பிட்டாங்கன்னு போயிட்டார். அப்புறம் நீங்கள் வந்தால் வேணால் படிச்சுக்காமி சொன்னார், படி அப்படின்னாரு. அப்புறம் நான் படித்தேன். நல்லா தான் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே தூயவன் ஒரு ஃபோன் போட்டு பிடிக்கணும் அப்படின்னு. நீ பேசு, டேரக்டர் வந்தாருன்னு சொல்லி. நான் பேசினா எடுக்க மாட்டேன், நீ பேசி